வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தாங்க. நம்ம நிறைய பேங்க்ஸில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டிஸ் பற்றிலாம் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டி எல்லாமே வந்து நமக்கு லிமிட்டட் பீரியட்க்கு தான் அவைலபிளாக இருக்கும். அண்டு அதிகமான வட்டி வந்து நமக்கு தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டி என்ன, அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க, உயர்த்தியிருக்காங்க, அது என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும், நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் நமக்கு டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்குன்றது முன்கூட்டியே தெரியும். ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சேவிங் பிளான்ஸ் அண்ட் கோல்டு சிட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, மணி சேவிங் பிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குமான டீட்டெயிலும் அண்ட் அதுக்கான கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரியும் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைவேட் செக்டார் பேங்க். அண்டு இதில் இந்த ஸ்பெஷல் எஃப்டியும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னையிலேருந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2024 இந்த டேட்லேருந்து நமக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போ நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எஃப்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் முதல்ல பார்த்துடலாம். மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ். ஸோ மினிமம் வந்து 5000லேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 crores வரைக்கும் டெபாசிட் பண்ணுறப்ப இந்த வட்டி விகிதங்கள் நமக்கு பொருந்தும். அண்டு ஸ்பெஷல் எஃப்டி வந்து ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். ஸோ அது வந்து ஒன் டைம் டெபாசிட். லம்சமாக உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதை நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம சூஸ் பண்ணுற டென்யூருக்கு வரைக்கும் நம்ம அதுக்கான வட்டியை வந்து வாங்கிக்க முடியும். அண்டு டெபாசிட் பீரியட் பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்குமான டென்யூர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து எப்போவுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அண்டு இது வந்து ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட். அண்டு ஸ்பெஷல் எடிஷன்னு பார்த்திங்கன்னா 2 ஸ்பெஷல் எஃப்டி வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 35 months, இன்னொன்று வந்து 55 months. இதில் வந்து நம்ம இன்றைக்கி 55 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதுக்கான கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். பிகாஸ் இந்த ரெண்டுத்தில் 55 monthsக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்க போகிறோம். அண்டு இதுக்கான கால்குலேஷன் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான வட்டி வந்து கொடுக்குறாங்க. நாமினேஷன் நம்ம வந்து கம்பல்சரி கொடுக்கணும். அண்டு லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து நமக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அப் டு 90% வரைக்கும் நமக்கு லோன் வந்து கிடைக்கும். அண்டு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள். பிகாஸ் நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்குது இல்லையா, அது வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு கிடைக்கிற வட்டி 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அண்டு ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் நீங்கள் சூஸ் பண்ண டென்யூருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பணத்தை வித்ட்ரா பண்ணுறீங்க இல்லை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த டென்யூருக்கு கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட்டை விட 1% வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலுக்கானது. அண்டு நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, பே அவுட் ஆப்ஷன் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்படி வேணுங்கிறத நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே, எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே சூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி வேணும்னாலும் மந்த்லி, குவார்ட்டர்லி இல்லைனா மெச்சூரிட்டி அப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க டென்யூர் முடிகிறப்ப நம்ம வட்டியும் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம்.
இந்த மாதிரி மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு குமுலேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அதாவது நமக்கு வட்டி வந்து சேர்ந்துட்டே வரும். அந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். ஸோ நார்மலா கிடைக்கிற அதாவது மந்த்லி, குவார்ட்டர்லில கிடைக்கிற வட்டிய விட குமுலேட்டிவ் ஆப்ஷன் மெச்சூரிட்டி அப்போ வாங்குனா கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இதில சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் பெர் ஆனம்க்கானது. அண்ட் இந்த ஸ்பெஷல் எஃப்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 55 மந்த்ஸ்ன்னு சொன்னேன். அதாவது 4 வருஷம் 7 மாதம். இந்த 55 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கீங்க 60 வயசுக்கு கீழே அப்படின்றப்ப உங்களுக்கு 7.40% கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அந்த 55 மாதத்துக்கு உங்களுக்கு அதுக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.90% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து முன்னாடியும் இந்த 55 மந்த்ஸ்க்கான ஸ்பெஷல் எஃப்டி இருந்தது. இப்போ வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.2% உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7.20% ஜென்ரல் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு 7.70% இருந்துச்சு. இப்போ வந்து 0.2% ஏற்றி ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.4 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.9% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வட்டி விகிதம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெச்சூரிட்டி அப்போ வாங்குறோன்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண பணமும் வட்டியும் சேர்த்து வாங்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வாங்கினோன்னா குமுலேட்டிவ் ஆப்ஷனில் கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கும். அண்ட் அதுக்கான அப்ராக்சிமேட் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் டெபாசிட் பீரியட் பார்த்திங்கன்னா 55 மாதம், அதாவது 4 வருஷம் 7 மாதம். இதுதான் வந்து டென்யூரு. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்ற கால்குலேஷன் பார்க்கலாம். மினிமம் வந்து 5,000 ருபீஸ் டெபாசிட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி மட்டும் 2,000 ரூபாய் கிடைக்கும் அந்த 55 மாதத்துக்கு. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா அதே 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணால் 2,159 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். இந்த வட்டி வந்து அந்த 55 மாதம் முடிவில் கிடைக்கிறப்ப நமக்கு இந்த வட்டியும் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து கொடுத்துருவாங்க. அண்ட் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கான வட்டி 3,999 ரூபாய். அண்ட் சீனியர் சிட்டிசன் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வட்டி 4,319 ரூபாய் கிடைக்கும். 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 9,999 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப 10,798 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 19,998 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு அதே 50,000 ரூபாய்க்கு 21,591 ரூபாவும் வட்டி கிடைக்கும். 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 39,993 ரூபாவும், சீனியர் சிட்டிசனுக்கு 43,182 ரூபாவும் வட்டி கிடைக்கும். 3 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 1,19,984 ரூபாய் வட்டி கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு அதே 3 லட்ச ரூபாய்க்கு 1,29,546 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் 5 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 1,99,974 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 5 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணால் 2,15,910 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். 7 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2,79,964 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 7 லட்ச ரூபாய்க்கு 3,02,277 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் 10 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் அந்த 55 மாதத்துக்கு 3,99,944 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த 55 மாதத்துக்கான வட்டி மட்டும் 4,31,821 ரூபா கிடைக்கும். அண்டு மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே அதான் அந்த டெபாசிட் டென்யூர் முடிஞ்ச உடனே நமக்கு இந்த 10 lakhs நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிக்ஸடான ரிட்டர்ன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் HDFC பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஸ்பெஷல் எஃப்டிக்குன்ற டீட்டெயிலும் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டி பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோவும் கால்குலேஷனும் நான் வந்து போடுறேன். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.